ஒவ்வொரு உயிரினமும் தன்னை அழகுபடுத்திக் கொள்ள இயற்கை தனது கொடையை வழங்கி இருக்கிறது. மனித இனம் தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி மேலும் அழகுபடுத்திக் கொள்ள தொடர்ந்து முனைகிறது. அதில் ஒன்றுதான் ஆபரணங்கள். விலங்குகளை கொன்று உடையாக தரிப்பது, எலும்பு, பற்கள், ஆயுதங்கள் ஆகியவற்றை ஆபரணங்களாக தரிப்பது. வேட்டை சமூகமாக இருந்த காலத்திலிருந்தே ஆபரணங்கள் மீதான மோகம் மனிதர்களுக்கு ஒட்டிக்கொண்டு வந்திருக்கிறது. உலோகங்களின் கண்டுபிடிப்பிற்கு பிறகு வெவ்வேறு உலோகங்களை ஆபரணங்களுக்கு ஏற்றவர்கள் வெயிலில் ஜொலிக்கும் தன்மை கொண்டதுமான தங்கத்தின் மீது மோகம் கொண்டனர். இந்திய நிலப்பரப்பை எடுத்துக்கொண்டால் மிகவும் பழமையான நாகரிகம் என கருதப்படும் ஹரப்பா மொஹஞ்சதரோ காலத்திலேயே தங்க நகைகளை நம்மவர்கள் அணிந்திருந்ததை அறிய முடிகிறது. உலோகம் ஆபரணம் என்ற நிலையிலிருந்து மாறி சமூக அந்தஸ்து, சொத்து என்ற நிலையை எல்லாம் கடந்து ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியிருக்கும் மஞ்சள் நிற புதிர்தான் தங்கம். மாசறு பொன்னே மணிமுத்தே, இது கண்ணகியை பற்றி சிலப்பதிகாரம் பாராட்டும் வரிகள். வீட்டில் குழந்தையை கொஞ்சும் போது என் தங்கமே என்பது இப்போதும் வழக்கத்திலுள்ள கொஞ்சல் மொழி. தங்கம் எல்லா பெண்களுக்கும் பிடிச்ச ஒரு ஐட்டம். தங்கம் நேச்சரே நம்ம தமிழ்நாடு கல்ச்சரு தங்கம் இல்லாமல் இல்லை. அது எவ்வளோதான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வாங்கணும் தான் தோணுது. ஏன்னா அது ஒரு அழியாத தங்கம். எப்பவுமே நம்ம வாங்கி கொடுத்தா குழந்தைங்களுக்கு பேத்திக்காக வாங்க வந்திருக்கேன். ஏதோ ஒரு வாங்கி கொடுத்தா இது அழியாத பொருள். எப்பவுமே நம்ம வாங்கி கொடுத்தோண்டு என் பொண்ணுங்க பேத்திங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவும் இருக்குது. எப்பாவது வேணுமானு வச்சுக்காங்க. நல்ல ஒரு தங்கம் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் ஒரு நல்லது தான். எங்கே போனால் ஒரு கௌரவம் கொடுக்குது. தங்கம் போட்டுன்னு போனாலுமே எவ்வளோ ஆடை அழகு பாருங்க, நகை போட்டுன்னு போனாலும் ஒரு அழகு இருக்குது. சார் எல்லாருமே அது விரும்பி வாங்குறோம். நம்ம தகுந்த மாதிரி எவ்வளோ நம்ம பட்ஜெட்டுக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு நகை வாங்கிக்கிறோம். சமூகத்தில் மதிப்பு பெற்ற பொருளை தன்னுடையதாக்கிக் கொள்வது என்ற வேட்கை பல நூறு போர்களுக்கு வித்திட்டு இருக்கிறது. தங்கத்தால் நிகழ்ந்த கொடூரங்கள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் பிரதான பணப்பண்டமாக செயல்பட்டு வந்த தங்கம் ஆண்களும் மோகிக்கும் உலோகம். ஆபரணமாக அணிந்து சென்றால் அதிகாரம் பெற்றதை போன்றும் உணர்கிறார்கள். தங்கம் பெண்கள் தான் போடணுங்கிற ஒரு இது இல்லை. நம்ம ஆண்கள் போட ரொம்ப விருப்பப்படுறோம். நாங்களும் தங்கம் போடுறது. ஏன்னா அந்த ராஜகாலத்துலேருந்து எல்லாமே ஆண்களும் தங்கம் அணிஞ்சிட்டு தான் இருக்காங்க. அதனால் நாங்கள் இப்போ தங்க நகை அணிஞ்சு வெளியே போனோம் அப்படின்னா நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போகும்போது நாங்கள் எங்கள் கெத்தை காட்டுறதுக்கு எங்கள் கையில் ஜுவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பீப்புள் எங்களை மதிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும்போது நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் இப்போ கூட இந்த மோதிரம் வாங்க வந்திருக்கு 40,000 ருபீஸ். இது நான் எனக்கு போட்டிருக்கும்போது நல்லா எனக்குள்ள கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நான் நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். தங்கம் என்பது நம் பண்பாட்டோடு கலந்த ஒன்றாகவே இருக்கிறது. அதுவும் இந்திய பெண்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. அந்த தங்கத்தின் மீது அதிகாரம் இருக்கிறதோ இல்லையோ, அதை அணிவதுதான் பெண்ணுக்கு மரியாதை போல பாவிக்கப்படுகிறது. திருமண சந்தையில் மணப்பெண் தோழியை விட கழுத்து நிறைய அணிந்திருக்கும் தங்கம்தான் முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. போர்க்காலங்களில் பெண்கள் குழந்தைகளை தாக்கக்கூடாது என்பது சர்வதேச விதி. தங்க வேட்டை போர்களில் உயிரிழந்த பெண்களின் தொடர்ச்சியாக வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்படும் பெண்கள் இருக்கிறார்கள். எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 30 சவரன் எனக்காக சேர்த்து வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு மாப்பிள்ளை வந்துச்சு. அவங்க 50 சவரன் கேட்டாங்க. 50 சவரன் நம்ம கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லியும் அண்ணாலாம் சரி ஒரே தங்கச்சி நமக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஒரு 45 சவரன் தான் அப்பவும் அவங்களால முடிஞ்சுது. 45 சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் போய் ஒரு 6 மாதம்தான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். 200 சவரனில் வந்துச்சு, 150 சவரனில் வந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டோம். 200 சவரன் எங்கே இருக்குது, 45 சவரன் எங்கே இருக்குது? அவ்வளோ அளவுக்கு நகையை போகிறதுக்கு கொள்ளை தான் அடிக்கணும். விலை மதிப்பு மிக்க நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக ஏறிக்கொண்டிருக்கும் தங்கத்தின் விலை உயிரின் விலையை விட அதிகம் கிடையாதுதான். ஆனால் நடைமுறையில் அவ்வாறாக இல்லை. மனிதர்களிடையே உள்ள உறவை பணப்பண்டமான தங்கம் உறவுகளை உரசி பார்த்து தரம் பார்க்கிறது. உறவுகள் நீடிப்பதா துண்டிக்கப்படுவதா என்ற புள்ளியில் தங்கம் இருந்தால் தங்கலாம் வாழலாம் என்ற அச்சுறுத்தலில் வந்து நிற்கிறது.
எங்கள் பொண்ணு டவுரி பிரச்சனையில் எரிச்சிட்டாங்க. பாப்பாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. மனதாலேயும் சரிங்க, உடலாலேயும் சரிங்க. கொஞ்சம் நஞ்ச டார்ச்சர் இல்லைங்க அவள் அனுபவிச்சது. ஒவ்வொரு வாட்டி சீர் எடுத்து முறைப்போம். நகை 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 டிமாண்டு பண்ணி 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 எங்கள் பொண்ணுக்கோசம் அவ்வளோ டிமாண்டை நாங்கள் தாங்கிக்கிட்டோம். தாங்காத விட முடியாது பொண்ணாச்சே. ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு போல கை மண்டியை கால் மண்டியை கொடுத்துட்டு நாங்கள் வச்சு காப்பாற்றுவோங்க. உயிரே சேதாரம் போகிற அளவுக்கு தங்கத்திற்கு மதிப்பு கூட்டியதற்கு தங்கத்தை பொறுப்பாக்க முடியாதுதான். பண்டைய இந்தியாவில் தங்கங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கோவில்கள் அதனாலேயே தாக்குதலுக்கு உள்ளாயின. அதேபோல் குடும்பங்களில் பல்லாண்டுகால சேமிப்பை திருமணத்தை சாக்காக வைத்து தங்கமாக பிடுங்கிக் கொள்ளும் முறையாக வரதட்சணை இருந்து வந்திருக்கிறது. எப்படியாவது தன் பிள்ளை வாழ்ந்தால் போதும், கஷ்டகாலத்தில் சேமிப்பாக தங்கம் உதவி செய்யும் என்று பல்வேறு நம்பிக்கைகள். குருவி போல மக்கள் தங்கத்தை சேர்க்க நினைக்கிறார்கள். அப்போதெல்லாம் குறுக்கே நிற்பது சேதாரம்தான். தங்கத்துக்கு கூலி சேதாரம் போடுறாங்க. கூலிங்கிறது நம்ம ஒரு பொருள் வாங்கினோம்னா அது கூலி, வேலை செய்கிறாங்க, கூலி வேணும், கண்டிப்பாக கொடுக்குறோம். இப்போ சேதாரங்கிறத எடுத்துக்கிறாங்க. கழிவுங்கிறத 5% 22% வரைக்கும் போகிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு பவுன் நகை வாங்கணும் அப்படின்னா 1 கிராம் போயிடுது. அணுப்பிளவை ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சாரு. அதை கூட நம்ம என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம் தவிர இந்த தங்கத்தில் கணக்கு சேதார கணக்கை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. சேதாரம் போக கைகளுக்கு கிடைக்கிற தங்கமாவது தூய்மையானதாக இருக்கிறதா என்றால் நகை செய்ய கலப்பில்லாமல் முடியாது என்ற வாதத்தை வைத்து சந்தையில் பல்வேறு தரத்தில் தங்கத்தை விற்கிறார்கள். புதிய நகை வாங்க வேண்டுமென்றாலோ, அவசரத்துக்கு அடகு விற்பனையோ செய்ய வேண்டுமென்றாலோ நாம் நினைக்கிற விலை கிடைப்பதில்லை. தங்கத்தில் குறை என்ற வாதத்தை வைத்து நெஞ்சில் ஈட்டி பாய்ச்சுகிறார்கள். ஒரு லேட்டஸ்ட் சர்வே படி என்னென்னா, ஒயிட் மெட்டலே ரூரலில் விற்கிறது 60% வரைக்கும் கலந்தது உள்ளது. சப்ஸ்டாண்டர்ட், அதாவது தரக்குறைவான தங்கங்கள் கிராமப்புறங்களில் 60% வரைக்கும் விற்றுருக்காங்க. 60% கலப்பு உள்ள நகை வரைக்கும் விற்கப்பட்டு அது சர்வேயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தங்கம்னா எடையை மட்டும் பார்த்துட்டு இத்தனை கிராம், இத்தனை பவுன், இத்தனை சவரன், இத்தனை சவரனுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தோம், ஒரு சவரன் இவ்வளவு, அதான் இதுதான் முடிஞ்சு போச்சு. அதில் உள்ளே இருக்கிற பொருள் தங்கம் தானா என்னங்கிறது. அதுக்கு இந்த மீட்டர்லாம் பார்க்கும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 20 மைக்ரானுக்கு மேலே உள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது அந்த XRFங்கிற மீட்டரில். அப்படி இருக்கிற போது அதை கண்டுபிடிக்காத பட்சத்தில் அவங்க எப்படி கலந்து எப்படி விற்றாலும் அதை டவுனில் ஒரு மாதிரியும் ரூரல் பாக்கெட்டில் ஒரு மாதிரியும் விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. கிராமப்புற மக்கள் அதிகமாக ஏமாற்றப்படுகிறார்கள். உண்மையில் சேதாரம் என்பது என்ன? சேதாரம் என்பதே வாய்ஜாலத்தில் நீண்ட காலமாக செய்யப்படும் திருட்டு மட்டும்தான் என்று சிலர் சொல்கிறார்கள். சேதாரம் என்பது தவிர்க்க முடியாது என்றும் ஒரு தரப்பு கூறுகிறது. உண்மைதான் என்ன? தமிழகத்தின் பிரபலமான கடைக்கே நேரடியாக சென்று உண்மை நிலையை அறிய முயற்சி செய்தோம். வீட்டில் நல்ல காரியம் விசேஷம் என்றால் தங்கம் வாங்குவது, நகை செய்வது போன்றவை மக்களிடையே நீண்ட காலமாக உள்ள பழக்கம். ஆசாரியை வரவழைப்பார்கள். அவரிடம் புத்தம் புதிய பொற்காசை கொடுத்தால் தங்கத்தை உருக்கும் அடுப்பில் உமியோடு சிரட்டை கரியும் போட்டு உருக்கி நகையாக்குவார். கடவுளை கும்பிட்டுட்டு நல்ல காரியத்துக்கு செய்யறோங்கிற அன்போட உறவு போல இந்த நகை தொழிலை செய்து வந்தவர்கள் மிஷின்களோட வருகையால இன்னைக்கு பெரும் துன்பத்தை அடைஞ்சிருக்காங்க. எங்கள் தொழில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையிலையும் 10 பேர், 5 பேர், 5 பேர், குறைஞ்சபட்சம் ஒரு கடையில் 5 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு கடையில் ஒரு ஆள் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாகி போய் தொழில் ரொம்ப பின்னுக்கே போதக்காண்டி முன்னுக்கு வரலை. வாரத்தில் 2 நாள் வேலை, 3 நாள் வேலை, இப்படி தான் நடக்குதுக்காண்டி பெரிய பெரிய ஃபேக்ட்ரிங்க வச்சுட்டாங்க. பெரிய ஜுவல்லரிக்காரங்க அவங்கவுங்க ஃபேக்ட்ரி வச்சு அங்கேயே 30 பேர், 40 பேர், 50 பேர்னு வச்சு வேலை செஞ்சு அரசாங்கத்திட்ட லோன் வாங்கி அவங்க தான் அந்த சலுகை யூஸ் பண்ணுறாங்கண்டி எங்களுக்கு அந்த சலுகை கிடைக்க மாட்டேங்குது. அதனால் எங்களுக்கு தொழில் ரொம்ப நலிஞ்சிக்கினே போதக்காண்டி மேலும் மேலும் முன்னேற்றம் அடைகிறதே கஷ்டமாக இருக்குது. அதனால வழிமுறைகள் எங்களுக்கு சரியாக தெரியல. உலகத்தின் அனைத்து தொழில்நுட்பங்களுமே மனித மூளையின் ஏதாவது ஒரு ஓரத்தில் தோன்றி வளர்ந்தது. நுட்பங்கள் வளர்ந்த பின்பு அந்த தொழிலில் பெரும் லாபம் பார்க்க இறங்கும் முதலாளிகள் மனித திறனை விட கூடுதலாக திறன் கொண்ட இயந்திரங்களை நாடுகிறார்கள். அதில் கணிசமான மனித ஆற்றல்கள் உதிரியாகும் போது
வறுமையின் காரணமாக தற்கொலைகள் நேர்ந்தது வரலாறு. தங்க நகை தொழில்களும் புதிய நிறுவனங்களின் வருகை கொத்து குத்தாய் தொழிலாளர்களை தற்கொலைக்கு இட்டுச் சென்றது. ஆசாரிகள் மறைந்து நிறுவனங்களின் பிராண்ட் பெயர்கள் முன்னுக்கு வந்தன. செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை என்ற விளம்பரங்களை மக்கள் நம்பத் தொடங்கினர். அந்த ஆச்சாரி நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்து நல்ல டைம் பார்த்து அவருக்கு நம்ம தங்கத்தை கொடுத்து அந்த தங்கத்தில் அவருக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு செப்பை அவர் சேர்த்து வீட்டிலே உருக்கி அது தகுடாக்கி தாலி கொடியோ தாலி சம்மந்தமான ஒரு நல்ல சுபகாரியங்களுக்கு செய்யக்கூடிய நகைகளோ இல்லை திருமணத்திற்கு செய்யக்கூடிய நகைகள் அங்கேருந்து அவர் ஆரம்பிப்பார். அப்படி அது ஆரம்பிக்கும் போது சேதாரம், அதாவது அந்த ஆச்சாரிக்கு வந்து கூலியை தரமாட்டாங்க. அவங்க வந்து வீட்டிலே உட்கார வச்சு அவங்க காஃபி டீ கொடுப்பாங்க, சாப்பாடு நேரத்தில் சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் வந்துட்டு தனியாக கூலி தரதில்லை. சேதாரமாக அவர் வந்துட்டு அதை கணக்கிட்டு வாங்கிடுவார் அந்த ஆச்சாரி. வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா சேதாரம்ன்ற வார்த்தையே கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு கிராமுக்கு 300 ரூபா, 350 ரூபா, 400 ரூபா, 500 அளவுக்கு வந்து ஒரு கிராமுக்கு கூலியாக அவங்க வந்து வசூல் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பெரிய நகை கடைகளும் வந்து செய்கூலி கிடையாது, சேதாரம் மட்டும் தான் வாங்குறாங்க. நகைக்கு சொந்தக்காரருக்கும் ஆசாரிக்குமான உறவில் கூலி நிர்ணயிக்கப்பட்டதை நிறுவனங்கள் வந்து மாற்றின. குறைந்த சேதாரத்தில் அதிக விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் ஆசாரிகளின் கூலிகள் குறைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆனால் நுகர்வோரை பொறுத்தமட்டில் குறைந்த விலை, உயர்ந்த தரம் இதுதான் இலக்காக இருக்கிறது. டெக்னாலஜி மாறிச்சு. இப்போ இது XRF டெக்னாலஜி வந்திருக்குது. எக்ஸ்ரே நம்ம உடம்புக்கு எப்படி எக்ஸ்ரே எல்லாம் எடுக்குதோ அதே மாதிரி இது மிஷினில் எக்ஸ்ரேலேருந்து கோல்டில் எவ்வளோ சில்வர், கோல்டு, காப்பர் என்ன கலந்துருக்கு இதில் டெஸ்டிங் கரெக்டாக வந்துடுறோம். அக்யூரசி 0.5, 0.10 அவ்வளோ டிஃப்ரென்ஸு. அக்யூரசி கூட கரெக்டாக காமிக்குது வெறும் 2 நிமிஷத்தில் காமிக்குது. அப்புறம் இதில் வேஸ்டேஜ் ஜாஸ்தி இல்லை, ஒன்றும் இல்லை. 20 மில்லி ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்க, அப்புறம் 70 ரூபீஸ் சார்ஜ் வாங்குவாங்க. தரத்தை சரிபார்க்க இயந்திரம் இருந்தாலும் காசடிக்க மக்களிடம் இயந்திரம் கிடையாதே. கிடுகிடுவென உயரும் தங்கத்தின் விலையை பார்க்கும்போது சிறிய அளவிலான சேதாரம் கூட நாளைய முதலீடாகும் வாய்ப்பிருக்கிறது. ஆகவே சேதாரம் குறைந்த கடைகளை தேடி அலைகிறார்கள். ஹால்மார்க் பதியப்பட்ட நகைகளை தான் வாங்கணும் நுகர்வோர்கள். நாங்களே அது மாதிரி நுகர்வோருக்கு நிறைய அறிவுறுத்தல் தரோம். அதுக்குண்டான வெப்சைட் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு தடவை விளம்பரம் கொடுக்கும்போதும் அதே மாதிரியான விளம்பரம் தான் தரோம். சரியான எடை, சரியான நகைகள் வந்து ஹால்மார்க் பதியப்பட்ட நகைகளாக நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய பாதுகாப்பான முதலீடு இல்லை பாதுகாப்பான உங்களுடைய பொருளுக்கு, அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு சரியான மதிப்பு வரணும்னா இது மாதிரியான பொருளுங்களை நீங்கள் பார்த்து வாங்கணுங்கிறது நாங்கள் வந்து ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் ஒவ்வொரு நுகர்வோருக்கும் நாங்கள் வந்து அறிவுறுத்தல் கொடுத்துட்டு வரோம். அதனால் வந்து யாராவது எடை குறைச்சலாக விற்கிறாங்க, இல்லைனா வந்து தரம் குறைச்சி விற்கிறாங்க, இல்லை ஹால்மார்க் பதியாக விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாது. சேதாரமே இல்லை என்று சிலர் வாதிட்டாலும் சேதாரமாகும் நகையின் மீது நுகர்வோருக்கும் அதிகாரம் உண்டு என்ற உண்மை மறைக்கப்பட்டு விழிப்பில்லாத நிலையில் வாடிக்கையாளர்கள் தங்கம் சுரண்டும் சுரங்கமாக்கப்படுகிறார்கள். சேதாரம் என்பது மோசடியா, தவிர்க்க முடியாத உண்மை நிலையா என்பதை சரிபார்க்க பிரபல நகைக்கடைக்குள் நுழைந்தோம். செய்கூலி சேதார ஆஃபர் வந்து என்னையோட முடியுது? செய்கூலி இருக்காது, சேதாரம் மட்டும் வரும். சேதாரம் இருக்கா? சேதாரம் இருக்கு மேடம். சேதாரம் எப்பவுமே இருக்குது. ஓ இல்லை, வெளியில் போர்டு 100% சேதாரம் இல்லைன்னு போட்டிருக்கேன். அந்த டிக்கெட்டு ஃப்ரீ கோல்டு ஸ்கீம் இருக்குது. டிக்கெட்டு ஸ்கீம் இந்த மாதிரி புக்கிங் எனக்கு இதெல்லாம் சேதாரம் இல்லை. 6 மாதம் பற்றி எடுக்கணும், 7ஆவது மாதம் எடுக்கணும். ஓ இது மாதிரி சீட்டு போடுறவங்களுக்கு தான் சேதாரம் இல்லையா? அப்போ வந்து ரெகுலர் கஸ்டமருக்கு எல்லாருக்குமே சேதாரம் இருக்கா? டிஸ்கவுண்டே கிடையாது. என்ன சேதாரம் இருக்கு அதுதான். அப்படியா? எல்லா கோல்டுக்குமே எல்லாத்துக்குமே சேதாரம் இருக்கு. ஓ அன்னைக்கு சேதாரம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் சரி நீங்கள் சேதாரம் இல்லையா? சேதாரம் எல்லாம் இருக்குது. இருக்குதா? சேதாரம் இல்லை நகர்ல மேலே கல் வச்சு ஓப்பன் டேக் வரும். எவ்வளோ பர்சன்டேஜ்? பெங்களுக்கு பார்த்தீங்களா ஒரு 4லேருந்து 9 வரை இருக்குது. இது மாதிரி 6 பார்த்தீங்கன்னா 5, 7, 9 ஒரு டிசைன். சேதாரம் இல்லை, செய்கூலி இல்லை என்று விளம்பரப்படுத்தப்படும் மிக பெரிய கடைகளில் கூட நேரடியாகவோ மறைமுகமாகவோ வாடிக்கையாளர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ
சேதாரம் வசூலிக்கப்படுகிறது. கலப்படம் தவிர்த்து, சேதாரம் தவிர்த்து, அலங்காரத்திற்கு அப்பால் தங்கம் என்பது வெறும் நகைப்பொருள் மட்டுமல்ல, அது முதலீடு, நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் கருவி. உலக அளவில் பொருளாதார நெருக்கடி வந்தபோது இந்தியாவை காத்தது மக்களிடம் இருக்கும் இந்த சேமிப்புதான். உலக அளவில் தங்கம் கொள்முதல் செய்வதில் இந்தியா 2வது இடத்தில் இருந்தாலும் சொத்து என்ற வடிவத்துக்கு வீடு, நிலம் போக பெரிய பங்காற்றுவதும் தங்கம்தான். தங்கம் பணத்தின் மதிப்பை பெற்றதால் தங்கத்தின் முதலீடுகள் தற்போது அதிகரித்து வருகிறது. தங்கம் இந்த 10 மாதம் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 20% மேல் உங்களுக்கு ஏறி இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்த ஒரு 10 வருட காலத்திற்கு, அடுத்த ஒரு 5 வருட காலத்திற்கு நம்ம தங்கத்தை பார்த்தோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய 10 கிராம் தங்கம் 24 கேரட் 29,000 இருக்குது. இந்த 29,000 கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது 5% ஒரு 10% ஏற்றம் என்று எதிர்பார்த்தோமே ஆனால் ஒரு 50,000 55,000 வரை செல்லக்கூடும். அதாவது 10 கிராம் 24 கேரட். ஸோ அதில் வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா மேபி ஒரு 5% 10%, அதாவது 45,000 இல்லது 47,000 அந்த லெவல் வரலையும் வரக்கூடும். மண்ணிலிருந்து கிழங்கை எடுத்து பசியாறிய மனிதன்தான் தங்கத்தை தோண்டி எடுத்தான். அந்த தங்கத்திற்கு மதிப்பு கொடுத்து அதை எடுக்கும் சுரங்கங்களில் எண்ணற்ற உயிர்களை கொடுத்தது மனிதகுல வரலாறு. வரலாற்றில் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்க்கப்பெற்ற தங்கத்தை உரசி பார்க்கும் பொழுது மனிதத்திற்கு சேதாரம் வராமல் பார்த்துக் கொள்வோம்.